அண்மைச் செய்தி. விவசாயிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். திமுக தொழிற்சங்கம் எப்படி கவர்மெண்ட் மொனாபடியாக இருக்காங்களோ அதே போல என்எல்சி நிர்வாகத்தை அவங்க நடத்துகிறார். இதுதான் வேடிக்கை. என்எல்சி நிர்வாகத்தை மத்திய அரசு நடத்துவதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது தவறு. அதல்ல, என்எல்சி நிர்வாகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப கூட ஓட்டுக்கு 5000 வாங்கி வச்சாங்க. அதுல துரதிருஷ்டம் என்னவென்றால் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கம் ஏடிபி நம்மோடு இருக்க வேண்டியவர்கள், நம்மோடு களம் காண வேண்டியவர்கள் அங்க இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த சங்கத்தோடு சேர்ந்து கொண்டு நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக மாறிவிட்டோம். எனவே நாங்கள் இப்போது எதையும் போராட முடியாது என்ற முறையிலே அவர்களுக்கு அவர்களாக கையை கட்டி கொடுக்கிறார்கள். முன்னாள் முதல்வரே கழகத்தின் பொதுச் செயலாளரே பகிரங்கமாக அம்மா சிலை திறக்கிற போது அறிவித்த அறிவிப்பு எங்கள் கோரிக்கையை ஏற்று, அவர்கள் அளித்த கோரிக்கையை ஏற்று பகிரங்கமாக அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புக்கு எதிராகவே நாம் எப்படி செயல்படுவது என்பதுதான் அங்க இருக்கிற தொழிலாளர் தொழிற்சங்க நிர்வாகிகள் வந்திருக்கிறார். சரி, அந்த மனு விருப்பம் ஒரு இடத்திலே நான் பணியோடு சமர்ப்பித்துக் கொள்ள தலைப்பட்டிருக்கிறேன். அங்கும் உங்களை வரவேற்க நெய்வேலி தொழிலாளர்கள் இன்று இரவும் நாளை மறுநாள் இந்த 2 நிகழ்ச்சிகளிலேயுமே உங்களை வரவேற்க, உங்களை ஆதரிக்க அவர் தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாடு விவசாயிகள், தொழிலாளர்கள், பாமரர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இடத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் மீண்டும் ஒருமுறை பணியோடு தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு முடிக்கிறேன். வணக்கம். வியாபாரிகள், விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த காட்சிகளை பார்த்தும் விவசாயிகள் தங்களது குறைகளை அவரிடம் தெரிவித்து வருகின்றனர்.